இந்த அம்மாங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் தேவைங்கிறப்ப தான் இந்த குட்டீஸ்க்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும் போல். செம்ம ஆக்டிவ் ஆயிடுவாங்க. எங்கேருந்து தான் இவ்வளோ பவர் கிடைக்குதுங்கிற அளவுக்கு பண்ணுவானுங்க. நேற்று நைட் அப்படி தான் லட்டு என்னை வச்சு செஞ்சிருச்சு. 2 மணிக்கு ஜன்னல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு என்னை ஜன்னலை திறந்து விடுன்னு ஒரே ஆடம். அப்புறம் வயிற்று மேலே ஏறி உட்காந்து செம்ம அடி. சரி இதெல்லாம் தாண்டி தூங்கிடலான்னு கண்ணை முன்னா விரலை வச்சு கண்ணை வந்து நோண்டி எடுக்கிறான். சரிடா நான் தூங்கினா தானே நீ நான் தொல்லை பண்ணுவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாட நினச்சி உட்காந்தா ரியாவை போய் எழுப்புறான். அது ஒரு 2 தடவை அழகாக கூப்பிட்டு படுக்க வச்சிச்சு. அப்புறம் அது கோவம் வந்துருச்சு. டேய் போட அக்கா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தூங்கிடுச்சு. இப்படியே செஞ்சுட்டு இருந்து மணி 3:30 ஆயிடுச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தாண்டா இருக்கு. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி படுக்க வச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ரியாவோட லஞ்சுக்கு எப்பயும் போல சோறு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை வந்து ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால இன்னைக்கு திருப்பியும் பண்ணேன். அதுக்கப்புறம் வாழைப்பூவும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இதை வந்து ரியாவோட ரச சாதத்து கூடயே கலந்து விட்டுட்டேன். தனியாக கொடுத்தா சாப்பிடுமோ என்னமோன்னு சொல்லி கலந்து கொடுத்து விட்டுட்டேன். வழக்கம் போல் அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் ரசம், இதெல்லாம் தான் இன்னைக்கு ரியாவை லஞ்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.